பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையிலே உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய ராஜ்யம் நாம் இந்த வேளையிலே சிந்திக்க போகிற முக்கிய காரியம் என்ன? தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் அது பேச்சில் அல்ல, அது பலத்திலே இருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, அது பலத்திலே தான் இருக்கிறது. ஆம், கர்த்தருக்குள் அன்பானவர்களே, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல. தேவனுடைய ராஜ்யம் வெறும் பேச்சு அல்ல. தேவனுடைய ராஜ்யம் வெறும் வார்த்தைகள் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் வெறும் சொற்கள் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் ஒரு பிரசங்கத்திலே அல்ல. தேவனுடைய ராஜ்யம் அந்த பிரசங்கத்தில் இருக்கிற பலத்திலே இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் ஒரு பிரசங்கத்திலே மட்டுமல்ல, தேவனுடைய ராஜ்யம் அந்த பிரசங்கத்தின் மூலமாய் வெளிப்படுகிற வல்லமையிலே, அந்த பிரசங்கத்தின் மூலமாய் மக்களுக்கு கிடைக்கிற சுகத்திலே, அந்த பிரசங்கத்தின் மூலமாய் மக்களுக்கு உண்டாகிற நம்பிக்கையிலே, அந்த பிரசங்கத்தின் மூலமாய் மக்களுக்கு உண்டாகிற ஆறுதலிலே, அந்த பிரசங்கத்தின் மூலமாய் மக்களுக்கு ஏற்படுகிற உற்சாகத்திலே தான் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது பலத்திலே இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். கர்த்தருக்குள் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே இல்லை, அது பலத்திலே தான் இருக்கிறது. அது பலம் உள்ளது. தேவனுடைய ராஜ்யம் வல்லமை உள்ளது. இயேசு இந்த உலகத்தில் இருந்த போது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து போதித்தார். அப்பொழுதுதான் பிசாசுகளை துரத்தினார். அப்பொழுதுதான் நோயாளிகளை குணமாக்கினார். அப்பொழுதுதான் குஷ்டரோகிகளை சுகமாக்கினார். அப்பொழுதுதான் 5 அப்ப 2 மீன்களை 5000 பேருக்கு கொடுத்தார். அப்பொழுதுதான் கடல் மேல் நடந்தார். அப்பொழுதுதான் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். அப்பொழுதுதான் லாசருவை உயிரோடு எழுப்பினார். அப்பொழுதுதான் யவீருவின் மகளை உயிரோடு கூட எழுப்பினார். அப்பொழுதுதான் 400 விதவையின் மகனை உயிரோடு கூட எழுப்பினார். அப்படியானால் இயேசு நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார்? தேவனுடைய ராஜ்யம் வெறும் பேச்சல்ல, வெறும் பிரசங்கம் அல்ல, அது வல்லமை மிக்கது. அல்லேலூயா. இந்த காலையில் நான் சொல்லுகிறேன், தேவனுடைய ராஜ்யம் வெறும் பேச்சல்ல, வெறும் பிரசங்கம் அல்ல, அது வல்லமை மிக்கது. அந்த வல்லமை மிக்க ராஜ்யத்திலே நாம் இருக்கிறோம். அந்த ராஜ்யம் வல்லமை உள்ளதா இருப்பதனால் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ராஜ்யத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் இந்த ராஜ்யத்தில் பலம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், சத்துவம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், அபிஷேகம் நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும், வியாதிகளை குணமாக்குறவர்களாய் இருக்க வேண்டும், சத்துருவின் கட்டுகளை உடைக்கிறவர்களாய் இருக்க வேண்டும், சாத்தானின் கிரியைகளை அழிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது பலத்தில் இருக்கிறது. அதற்காக ஆண்டவரை நான் இந்த வேளையிலே ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். அந்த நேரத்தில் ஜெபிப்போமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது பலத்தில் இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொண்டு பலமுள்ளவர்களாய் நாங்கள் இருப்பதற்கு எங்களுக்கு போதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். அவருக்கு எல்லா மகிமையை நான் செலுத்துகிறேன். ஆமேன்.